கண்களை மூடி தலையில தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பாரு. மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன, மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன, தெரிப்பட்டன நொடியில் முறிப்பட்டன. யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை. யூத உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். பேசுமடியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தநாமத்திலே பிதாவே ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வல்லமை மகா பெரியது. நம்முடைய அக்கிரமங்கள் அவர் மேல் வைக்கப்பட்டபடினாலே அவர் மரித்தாலும் கூட அவர் பாவம் இல்லாதவராய் இருந்தபடினாலே ஜீவனோடு பிதாவானவர் அவரை எழுப்பின, மரணத்தை ஜெயித்த நம்முடைய இயேசு வல்லமை உடையவர். அப்படி வல்லமை, அப்படி பிரசன்னம் எப்படிப்பட்ட என்று சொல்லி ஒரு சில காரியங்களை இன்றைக்கு வேகமாய் நம்ம பார்க்கலாம். ஆதாரமாக 114 சங்கீதம் 3:4 கடல் கண்டு விலகி ஓடிட்டு, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது, மலைகள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும், குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளினது. 4:5 கடலே நீ விலகி ஓடுகிறதற்கும், யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும், மலைகளே நீங்கள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும், குன்றுகளே நீங்கள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது? வாசிங்க அடுத்து. பூமியே நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் ஆதிரு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, இங்கே செங்கடல் பிளந்து போனத சங்கீதக்காரன் இப்படியாக ஒரு சங்கீதமாக பாட்டு பாடுகிறான். என்ன சொல்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது, கடல் என்ன பண்ணிட்டான்? கண்டு விலகி, கண்டு விலகி. கண்டுன்னா எதை கண்டு, யாரை கண்டு? இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் நடந்து கொண்டு வர்றாங்க சிவந்த சமுத்திரத்துக்கு கடக்கணும்னு. அது முன்னால யாரு போனா? தேவன் வல்லமுடையவராய் நடந்து போனான். அவர் நடந்து போன போது, அவர் காலை வைத்த போது ஆண்டோர் வருகிறார் என்று சொல்லி சமுத்திரம் அப்படி விலகி ஓடிச்சான். ஹல்லேலூயா! கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! ஆண்டவருடைய பிரச்சனை அத்தனை உத்தமமானது, அத்தனை மகிமையானது, அத்தனை பெரியது அவருடைய வல்லமை. கடல் பார்த்து என்ன பண்ணிச்சான்? அப்படி விலகி ஓடிச்சு. ஆங்கில வேதாந்தத்துல பாத்தீங்கன்னா இந்த சி ஃப்ளட் அப்படின்னு சொல்லி ஓடி போயிடுச்சான். யோர்தான் என்ன பண்ணிச்சான்? யோர்தான கடக்குறாங்க ஒரு கட்டத்துல தேவனுடைய பிள்ளைகள். அது யோர்தான்ல கால ஆசாரியர் வைத்த மாத்திரத்துல அப்படியே என்ன பண்ணிச்சு? பின்னால ஓடிச்சான். அப்படியே பேக் அடிச்சு ஓடிச்சான். ஒரு வல்லமைக்கு முன்னால நிக்க முடியல, அப்படியே பின்னால ஓடி போயிடுச்சேன்னு சொல்லிப்பா. மலைகள் எல்லாம் என்ன பண்ணிச்சான்? துள்ளிச்சான். ஆட்டுக்குட்டிய போலவும் ஆட்டுக்கடாக்களை போல. பெரிய மலைகளை ஆட்டுக்கடா என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. சின்ன குன்றுகள், பெரிய மலை இருக்கும், அப்புறம் சின்ன சின்ன குன்றுகள் எல்லாம் இருக்கும் இல்லையா சுத்தி, வேற எல்லாம் ஆட்டுக்குட்டிய போலவும் ஆட்டுக்கடாக்களை போலவும்
துள்ளிச்சான். அது எப்ப துள்ளிச்சு என்று சொல்லி பார்க்கும்போது நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் போது அப்படியா துள்ளின என்று சொல்லி பாக்குறோம். யாத்திரையாம 19-18 பாத்தீங்கன்னா அப்படியே அந்த மலையே என்ன பண்ணிச்சான், அதிர்ந்து போச்சான், அப்படி குதிச்சு ஆட்டுக்குட்டிய போல துள்ளிச்சான். சங்கீதக்காரன் அதை தரிசனமாய் கண்டு அழகாக எழுதி வைத்து, அத்தனை பெரிய வல்லமை நம்முடைய தேவனுடைய வல்லமையாய் இருக்கிறது. அப்படியே பிரசன்ன நம்ம கூட இருக்கும்போது அப்ப எவ்வளவு மகிமையாய் இருக்கணும். இந்த ஆண்டவரை நம்மோட கூட வைத்து கொள்ள வேண்டும், அவர் உத்தமமா பற்றி கொள்ள வேண்டுமா. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் 26:3 உண்மையாய் பற்றி கொண்ட, உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினாலே அவனை பூரண சமானத்தோடு காத்து கொள்வி. கடந்த நாட்களாக இந்த வசனத்தை வைத்து அதிகமாக கத்தர் என்னோட அதிகமாக கத்தர் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். அது என்ன என்று சொல்லி பார்க்கும் போது அவரை நம்ம உறுதியா உத்தமமா அவரை பற்றி கொள்ளணும். மனதை உடையவன் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். வார்த்தையில ஏதாவது சொல்ல, ஏசுதாங்க, ஏசப்பால தான் நான் இருக்கேன் அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா மனதுல அவரை உறுதியாய் பற்றி இருக்கிறோமா? அப்படியே பற்றி கொள்ளும் போது உண்மையே நம்பி அவரை மாத்திரம் நம்பி வாழும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? பூரண சமாதானம் நமக்கு கிடைக்கும். அப்படியே வாழ்க்கையில அவரையே நம்பிக்கையா வைத்து அவரை உறுதியாய் மனதளவிலே நம்ம பற்றி கொள்வோம். உதட்ட அளவிலே அல்ல, மனதளவிலே நான் உண்மையாய் உறுதியாய் பற்றி கொள்ளும் போது எனக்கு பூர்ண சமாதானம் கிடைக்கும். இந்த வல்லமை உடையவர் நம்முடைய வாழ்க்கையில இடைப்படுவார், நிச்சயமாக இடைப்படுவார். பாருங்க, ஒரு சின்ன பகுதியே அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட நான் சின்ன இன்ட்ரோடக்ஷனா சொன்னேன், திரும்பவும் கூட சொல்லுகிறேன். 2 சாமுவேல் வாசிப்போம். கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது அநேக வேளையில எப்போதும் நம்ம பெரிய கொண்டாட்டமா வாழ்வது இல்ல, அநேக தோல்விகள், அநேக உபத்திரவங்கள் வருகிறது. இத்தனை வல்லமுடையதுதான், இத்தனை நஷ்டங்கள் வருகிறது, உண்மைதான். ஆனாலும் கர்த்தர் முடிவிலே ஜெயத்தை தருவார். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் நம்ம வாசிப்போம். 19வது வசனம். அப்பொழுது ராஜா கித்தியனாகிய ஈத்தாயை பார்த்து, நல்லா கவனிக்கணும், நீ எங்களுடனே கூட வருவானே. தேவனுடைய பிரசனம் என்று சொல்லி நம்ம தியானித்து கொண்டு இருக்கோம். இப்ப தாவீது இங்க ராஜாவாக இருக்கிறான், அவனோட கூட ஒரு 600 பேர், அது போக இன்னும் நிறைய பேர் கூட வந்து சேர்ந்து கொள்கிறாங்க. ஏனென்றால் அவன் எருசலேமை விட்டு அப்சலோமுனாலே துரத்தப்பட்டவனாய் வனாந்திரத்திலே ஓடிக்கொண்டு இருக்கிறார். அப்பொழுது ஒரு மனுஷன் வருகிறார். அந்த வெறுங்காலால ஓடிக்கொண்டிருந்த அந்த தாவீதை தேடி ஒரு ஈத்தாய் என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷன் வருகிறான். பாத்தீங்க, நீ எங்களுடன் கூட வருவானே, நீ திரும்பி போய் ராஜாவுடனே கூட இருங்க. ராஜாவோடுன்னு சொல்லும் போது யாரு ராஜா? இந்த கட்டத்துல தாவீதுதான் ராஜா. ஆனா அவன் என்ன பண்ணுகிறான், அப்சலோம் தன்னை ராஜாவா ஒரு நாள் தான், அப்பதான் ராஜாவா இருக்கான். அவனை எவ்வளவு கனப்படுத்தி சொல்லுறான் பாருங்க. நம்ம சிலர் அற்பமா நினைச்சிரும், எவ்வளவு ஒரு நல்ல குணம். இப்ப நான் ராஜா இல்ல, அவர்தான் ராஜா. அவனுக்கு மற்றபடி நமக்கு எவ்வளவு கோபம் வரும். நம்ம இடத்தை யாராவது தள்ளி விட்டுட்டு அவன் ராஜா வாய்ச்சான்னு சொல்லும் போது நம்ம கோவப்படுவோம், அசிங்கமா பேசுவோம், அவனை திட்டுவோம், பெரிய ராஜாவன் அப்படின்னு சொல்லிடுவோம் இல்ல எளிதா. இன்னும் பாருங்க, ராஜா கூட போய் இருப்பா நீ, நான் ராஜா இல்ல. அப்போ வாசிங்க, நீ அந்நிய தேசத்தான், நீ உன் இடத்துக்கு திரும்பி போகலாம். நீ நேற்று தானே வந்தாய், இன்று நான் உன்னை எங்களோட நடந்து வரும்படிக்கு அழைத்து கொண்டு போகலாமா? நான் போகக்கூடிய இடத்துக்கு போகிறேன், நீ உன் சகோதரன் அழைத்து கொண்டு திரும்பி போ, கிருபையும் உண்மை உன்னோட இருப்பதா. பாருங்க, இன்றைக்கு இயேசு பார்க்கும்போது அவரோட கூட இருக்கிறதுக்கு அநேகருக்கு விருப்பம் இல்லை. இந்த வாழ்க்கையிலே உறுதியாய் பற்றி கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவங்க நினைப்பா, இந்த இயேசு பார்த்தாலே சிலுவையில அடிச்சு போட்டிருக்கு, இவரு நமக்கு என்னத்துக்கு உதவி செய்வார்னு. உலக மக்கள் இந்த உயிர் தழுதல்ல அவங்களுக்கு
நம்பிக்கை இல்லை. இயேசுன்னு சொன்னா தெரியுங்க, இயேசு தெரியும், நான் கான்வென்ட்ல தான் படிச்சேன், இயேசு பத்தி தெரியும், படம் கூட வச்சிருக்கேன் வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஆனா இந்த உயிர்த்தெழுதலை நம்புவாங்களா? இன்னைக்கு உலகம் இந்த உயிர்த்தெழுதலை நம்ப மாட்டேங்குது. அதுதான் எனக்கு மிகுந்த பாரம். 2-3 நாளா இந்த ஜனங்கள் நம்ம சுவிசேஷன் சொல்லும் போது உயிர்த்தெழுதலை எப்படியாவது அவங்கள நம்ப வைக்கணும் என்று சொல்லி ஒரு பாரம். இன்றைக்கு இயேசு வாழ்ந்தாரு, எல்லாம் உலகமே ஏற்றுக்கொள்ளும், இயேசு நல்ல செஞ்சாரு, நன்மை செஞ்சாரு, அற்புதம் ஏற்றுக்கொள்ளும். சிலுவையில் அடிச்சுட்டாங்க, கல்றையில் வச்சாங்க, மரிச்சு போனாரு, ஏற்றுக்கொண்ட அது வரைக்கும் ஏற்றுக்கொள்வாங்க. அப்புறம் உயிர் தெழுந்தான்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும், அதை மட்டும் நம்ப மாட்டாங்க. அது எனக்கு மிகுந்த துக்கத்தை எப்போதும் கொடுக்கும். அது மாத்திரமல்ல, ஒரு சாரார் என்ன பண்ணுவாங்க, ஒரு இன மக்கள் என்ன பண்ணுவார்கள் சொல்லும் போது, சிலுவையில குற்றுயிரா அப்படி சாகுற நேரம் என்ன பண்ணாங்க, சீசை தூக்கிட்டு போயிட்டாங்க, அவரை இறக்கி தூக்கிட்டு போயிட்டு களவாடி கொண்டு போய் அப்புறம் வேற தேசத்துக்கு போய் அவர் நல்லா சோமாகி அப்புறமா கல்யாணம் பண்ணி பிள்ளைங்க எல்லாம் பெற்று வாழ்ந்தாரு, முழு வாழ்க்கை வாழ்ந்தாரு. இந்த கல்ற இங்க இருக்கு பாருங்க அப்படின்னு வச்சு, காஷ்மீர்ல இருக்கு அவர் கல்ற, இயேசு கல்ற, பொய் கல்ற. அது பாருங்க, ஒரு இனத்தார் அப்படி சொல்லுவாங்க. யூதர்களே இன்னைக்கு அப்படி சொல்றாங்க. சீஷர் என்ன பண்ண, களவாடி கொண்டு போயிட்டாங்க அவரு, சொல்றாங்களா இல்லையா? அந்த கட்டுக்கதை நம்ம அதெல்லாம் எடுத்து வாசித்தா ரொம்ப செய்தி ரொம்ப லாங்கா போகும், வேண்டாம், உங்களுக்கு தெரியும் இல்லையா. அவங்க உயிர் தெழுந்து போன உடனே அந்த மூப்பர்கள்லாம் என்ன பண்ணாங்க, காசு பணத்தை கொடுத்து நாங்க தூங்கிட்டு இருந்தோம், அந்த இயேசு சரீரத்தை கொண்டு போயிட்டாங்க, எங்கயோ வேற எங்கயோ வச்சுட்டாங்க பாருங்க, அவர் உயிர் தெழுந்தாருன்னு நம்பாதீங்க, உயிரெல்லாம் தெழல, உயிர் தெழல அவரு அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் அப்படியா எங்கயோ போய் செத்து போயிட்டாரு, அந்த பாடியை தூக்கிட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு இப்படியான பொய்யான கதைகள், கட்டுக்கதைகள் இருக்கு. இந்த உயிர் தெழுதலை ஜனங்களை நம்ப வைக்கணும். நம்ம பாருங்க, அப்போஸ்தலர்ல ஒரு வசனம் எனக்கு எப்போதும் என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் வசனம் சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் 4:33 வாசிப்போ. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாய். உயிர்த்தெழுதலை குறித்து நம்ம பலமாய் சாட்சி கொடுக்கணும். இனிமே நம்ம யாருக்காவது காஸ்பல் சொன்னோம்னா, சுவிசேஷன் சொன்னோம்னா, அந்த உயிர்த்தெழுதல் வரைக்கும் நம்ம சொல்லிதான் அந்த காஸ்பலை, அந்த சுவிசேஷ செய்திய அவங்களுக்கு முடிக்கணும். இந்த உயிர்த்தெழுதலை அவங்க நம்ப வைக்கிற மிகுந்த ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது. பாருங்க, இன்னைக்கு இந்த இயேசு என்னத்துக்கு என்று சொல்லும்போது, உயிர்த்தெழுந்த மரணத்தை ஏதோ மரித்தேன், ஆனால் சதா காலம் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி யோவானுக்கு தரிசனத்தை கொடுக்கிறேன். இங்க பாருங்க, இந்த மரித்த இயேசுவால ஏதாவது நன்மை இருக்கா? மற்ற ஜனங்களுக்கு ஒன்னும் இல்ல, அவர் இன்னைக்கு உயிரோட இருந்தாதான் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். அதனால இந்த உயிர்த்தெழுதலை நம்ம பலமா சொல்லணும். அப்படி சொல்லும் போது அப்படி கிருபை நம்முடைய வாழ்க்கையில அதிகமாக பெறும். இங்கே தாவீது ராஜா பார்த்தா ஒரு தோற்று போன ஒரு மனுஷனை போல ஓடிக்கொண்டு இருக்கிறான். அவன் ஓடிக்கொண்டு இருக்கும் போது அவன் கூட அவனை நேசித்து 600 பேர் வர்றாங்க. அது மாத்திரமல்ல, இந்த ஈத்தாய் என்று சொல்லி ஒரு மனுஷனும் வருகிறான். இவன் ஓடி போறான் என்று கேட்ட போது அந்த ஈத்தாயை பார்த்து ராஜா சொல்ல, நீ என் கூடப்பா, என் கூட வர, எனக்கு ஒன்னும் இல்ல, உனக்கு கொடுக்க ஒண்ணுமே இல்ல, நீ போவோம் ஜனங்களோட போய் இரு, உன் தேசத்துல போய் இரு, ராஜா அங்க இருக்கிறார் எருசலேம்ல, நீ அங்க போய் இரு, உனக்கு எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி அனுப்புகிறான். பாருங்க, இந்த உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் என்று சொல்லி நம்ம முதல்ல தியானித்தோம் இல்லையா, 26:3. இவன் என்ன பண்ணுகிறான், உறுதியா இருந்தான், தாவீதை பின்தொடர உறுதியா இருந்தான். இன்னைக்கு இயேசுவை பின்பற்றுகிற நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ போராட்டங்கள், இழப்புகள், உபத்திரவங்கள் தான் வருகிறது இல்லையா. எல்லாரும் சீமானாய் வாழ்கிறோமா? எல்லாரும் அப்படி ஆரோக்கியத்தோட வாழ்கிறோமா? இல்ல ராஜா போல தங்க மேசையில் தங்க தட்டுல வச்சு சாப்பிடறபடி ஆண்டவர் கொடுக்குற, இல்ல தோற்று போனவர்களை போல இருக்கிறான்.
ஆனாலும் தாவீது அவன் உறுதியாய் பற்றுக்கொண்டபடியினாலே சற்று யோசிச்சு பாருங்க, அவன் மறுபடியும் தாவீது ராஜாவாக அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டு வெற்றி சிறந்து மறுபடியும் எருசலேமுக்குள்ள போகிறான். அல்லேலூயா! அன்னைக்கு எத்தனை சந்தோஷமாய் இருந்திருக்கும். அவனை தூஷித்தவங்க எல்லாம் காலில் விழுந்து பணிந்து கொள்ளுகிறாங்க. ராஜா என்ன மன்னிச்சிரு, சீமை நிக்கிறான். அப்படியா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை தோற்று போன வாழ்க்கை போல இருக்கலாம், உபத்திரவின் வழியா நடந்து கொண்டே இருக்கலாம். ஆனா ராஜாவாய் என் இயேசு வரும்போது நான் அவரோடு கூட கம்பீரமாய் நான் வாழுவேன். கரங்களை தட்டி கத்தர பயன்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பாடுகளிலே நம் பங்கு உள்ளவர்களாய் இருக்கும் போது அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையிலும் நமக்கு பங்கு உண்டு. அல்லேலூயா. பிலிப்பியர் 3:10 அப்படியாக சொல்லுகிறார். அதனால இன்றைக்கு இயேசு உங்களை என்ன நிலையில வச்சிருந்தாலும் நீங்க ஸ்தோத்திரத்தோட என்ன பண்ணும், அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. பூர்ண சமானத்தை உங்க வாழ்க்கையில நிச்சயமாகவே தரும். உபத்திரத்தை பார்த்து பின்வாங்கி போகாதீங்க, உபத்திரத்தை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. உபத்திரத்தை பார்த்து பின்வாங்கி போனா நமக்கு தான் நஷ்டம். பாருங்க, அந்த ஈதா எவ்வளவாய் அவர் பற்றி கொண்டான் என்று சொல்லிப்போம். அடியான் செத்தாலும் பிழைத்தாலும் நம்ம உண்மை கூட தான் இருக்கு. அந்த உறுதி நமக்கு இருக்குதா? இந்த அவர் வல்லமை உடையவர், வல்லமை அளவுக்கு அடங்காத வல்லமை உடைய, கடல் கண்டு விலகி ஓடுகிற அளவுக்கு வல்லமை. இன்னைக்கு இந்த ராஜாவாய் மறுபடியும் வரப்போகிற அந்த இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ள நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். என்னோடு கூடவே அவருடைய பிரசன்னத்தை வைத்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். அந்த ஈதா இந்த தாவீதோட இருக்கணும்னு ஆசைப்பட்டான். தாவீதுக்கு அந்த நேரத்துல கொடுக்க ஒண்ணுமே இல்லை அவன் கையில. அவனேக்கே யாரோ கொண்டு கொடுக்கறாங்க, எதையோ காட்டுல உட்காந்து மாவு பழம் என்னத்தையோ கொடுக்கறாங்க. அதை சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறான். ராஜபோஜனம் கிடைக்கல அவனுக்கு அன்னைக்கு. ஆனாலும் அவன் உறுதியாய் பற்றி கொண்ட அந்த ஈதாய் ஒரு நல்ல கம்பீரமாய் அவனோடு கூட எருசலேமுக்குள்ளே போகிறது பாரு. உபத்திரமா அவங்க வாழ்க்கையில பின்வாங்கி போயிருவீங்களா? நீ கேட்டதெல்லாம் ஒண்ணும் கிடைக்கலையோ, நீங்க நினைச்சபடி ஒண்ணும் நடக்கலையோ, பரவாயில்ல, நான் அவரோடு ஐக்கியமாய் என்றும் வாழ விரும்புகிறேன். இந்த உபத்திரவத்திலே அவரை நான் உறுதியாய் பற்றி கொள்ள விரும்புகிறேன். என் மனது அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் போது கிருபையும் சமாதானம் என்னாலும் என்ன அந்த தீர்மானத்தை நம்ம எடுத்துக்கொள்வோமா? தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது என்ன அவருடைய பிரசன்னத்தை நம்ம உணரணும். பிரசன்னத்தை உணரும் போது என்னென்ன நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்கும். ஒரு சில நன்மைகள் நான் வேகமா வைக்க விரும்புறோம். முதல்ல நம்ம வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம். 5:8. லூக்கா. சீமோன் பேதுரு அவரை கண்டு இயேசுவை கண்டு இயேசுவின் பாதத்திலே விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியாய மனுஷன், என்னை விட்டு போக வேண்டும் என்றான். போதும். இப்ப பாருங்க, இங்கே அந்த பேதுரு மீன் பிடிக்கும்படியாக, அப்போ அவன் சீசனாக இல்ல, மீனவனா இருந்தான். வலையை போடுகிறான். போடும்போது ஒண்ணுமே கிடைக்கல. ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்னும் கிடைக்கல. அங்க இயேசு அங்க நின்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். பேதுரு படகை ஒண்ணு கேட்டு வாங்கி அதுல உட்காந்து பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். பேதுரு என்ன பண்ணுறான், கேட்டுக்கிட்டே வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒண்ணுமே மீன் இல்ல, வலைய அலசிக்கிட்டே இருக்கு. வலை அலசும் போது அது முக்கியமானது. ஏன்னா அது முடிச்சா இருக்கும். அதுல அந்த பாசி, கடல் பாசிகள், செடிகள் எல்லாம் அப்படியே அடிபட்டு அதுல சிக்கி கிடக்கும். அதெல்லாம் எடுத்து நீட்டா மடிச்சு, நீங்க பாத்துருப்பீங்க கடற்கரை ஓரத்துல மீனவர்கள் செய்யற வேலையை பாத்துருப்பீங்க. மடிச்சு வச்சாதான் அடுத்த நேரம் அதை எடுத்து போட முடியும், இல்லது நெட்டு வேஸ்டா போயிடும். அப்போ அத காதுல உழுது பிரசங்கம், அந்த வலைய மடிச்சிட்டு இருக்கிறேன். அப்போ வலைய நீங்க என்ன பண்ணுங்க, ஆழத்துல கொண்டு போடுங்கன்னு இயேசு சொல்லுகிறாரு. அப்போ அவனுக்கு இஷ்டமே இல்லதான், ஆனாலும் அவன் உடனே கீழ்ப்படுகிறான். ஐயரே, முழுவதும் நாங்க பிரயாசப்பட்டோம், அதிலும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆனாலும் உடைய வார்த்தையின்படியே நான் போடுகிறேன். அந்த வார்த்தை அவன் கேட்டிருக்கிறான். அது வல்லமுள்ள வார்த்தையாய் வந்து கொண்டு இருக்கிறது. அது கேட்கும் போது அவனுக்கு ஒரு சந்தோஷம் அவனுக்கு உள்ள இருந்திருக்கும்.
அதை கேட்கும் போது ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையா இருக்கிறது என்று சொல்லி அந்த வார்த்தையை அவனை ரிசீவ் பண்ணிக்கொண்டே அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டே அந்த வேலையை செய்தபடினால இப்படி வார்த்தை வித்தியாசமா இருக்குதே, இப்படி வார்த்தை ரொம்ப அழகா இருக்குதே, ரொம்ப நல்லா இருக்குதே இந்த வார்த்தை, நான் யாரும் இப்படி பேசினத கேட்டதே இல்லையே. சரி இவர் சொல்றாரு அலைய போடு ஆழத்துல, சரி முடியும் நீங்க சொன்னதுனால ஆண்டவரே நான் உங்களுடைய வார்த்தையின்படி போடுகிறேன். போடும்போது அளவு இல்லாத மீன், திரளாய் மீன், 2 படகு வந்துச்சு. பார்த்தவனே மீனை பார்த்து அது அள்ளி அள்ளி விட்டு சந்தோஷப்படல, அவன் தூக்கி இப்படி வீசுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க. கிரிக்கெட் ஜெயிச்சா என்னெல்லாம் பண்றான் பாருங்க, அப்படியெல்லாம் பண்ணல. அந்த நம்ம அதான் எப்போதுமே இந்த கையில இருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்காம அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கணும், அல்லையா? அப்ப அவர்கிட்ட இன்னும் நிறைய ஆசீர்வாதம் வரும். அதுக்குதான் மேலான அழியாத ஆசீர்வாதங்கள் வரும், அழிந்து போற நன்மைகளும் வரும். அது இதை மட்டும் இல்ல, அதையும் தருவார். பாருங்க, உடனே அவரை தான் பாக்கிறோம், இந்த மீனை பாக்கல. உடனே எப்பா வா அள்ளு, கடை கொண்டு போ, நேரம் ஆயிடுச்சு, வித்துட்டு வா சீக்கிரம்னு வேலைக்காரர் ஐயா விளையாடு ஒண்ணுமே கொடுத்த. எப்போதுமே ஆண்டவர் கொடுத்த நன்மைகள் மேல நம்ம நம்பிக்கை வைக்காத பிடிக்கும். ஆண்டவர் கரத்தை கொடுத்த நன்மையை கொடுத்த அந்த கரங்களை தான் நம்ம பார்க்கணும், இல்லையா? அப்படிதான் இந்த மேலான ஆசீர்வாதங்கள் இன்னும் உனக்கு எவ்வளவு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரு, அதெல்லாம் அப்பதான் நீ பெற்றுக்கொள்ளும். அப்போ என்ன சொல்றான், அவன் பிரசன்னம், இயேசுவின் பிரசன்னம் வல்லமுள்ளன்னு சொன்னேன். முதல்ல அவனை உணர்த்துச்சு. என்ன உணர்த்துச்சு? தான் பாவி என்று சொல்லி உணர்ந்து கொண்டான். தான் பாவின்னு உணரும் போது அவர் பரிசுத்தர் என்று அந்த உணர்வு வரும்போதுதான் நான் என்ன பாவி என்று சொல்லி ஒத்துக்கொள்ள முடியும். உன்னை கீழே விழுந்து வணங்குறேன், நான் பாவியான மனுஷன் என்று சொல்லி கர்த்தரோடு கூடவே இருக்கும்போது கர்த்தருடைய பிரசன்னம் ஏன் வேணும், அப்படி வல்லமுள்ள பிரசன்னம் ஏன் கூட வேணும் என்று சொல்லும் போது அப்பொழுதுதான் என் குற்றங்களை நான் உணர்ந்து அவரோட நான் கிட்ட நெருங்கி சேர முடியும். அவர் பரிசுத்தர் என்ற உணர்வை நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை பார்க்கும் போது ஏசாயா ஒரு தீர்க்கதரிசியா இருந்தான். 1ஆம் அதிகாரத்துல இருந்தே அவன் தீர்க்கதரிசி தான். நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா நன்றாக தெரியும், தீர்க்கதரிசியா தான் இருந்தான். எத்தனையோ ராஜாக்கள் ஆளும்போது தீர்க்கதரிசியா தான் இருந்தான். அப்போ அந்த உசியா ராஜா, கடைசியா இருந்த ராஜா மரித்து போனான். மரித்து போன உடனே இவன் தேவாலயத்துல போய் ஜெபம் பண்ண போறான். அவன் ஜெபிக்கிறவன் தான், வரத்தை பெற்றவன், தீர்த்தம் அவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தவன் தான். திரும்பவும் ஜெபிக்க போறான். ஜெபிக்கும் போது கர்த்தர் கண்களை திறக்கிறார். தேவாலயத்துல தேவன் இருக்கிறாரா இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 பேர் 3 பேர் எங்கே கூடி இருக்கிறோமோ நம்முடைய மத்தியிலே தேவன் இருக்கிறார், பரிசுத்தராய் இருக்கிறார், திரியேக தேவனாய் இருக்கிறார். இது ரொம்ப ஒரு சின்ன கூட்டாங்க. அந்த பஸ் நேரில் ஒரு அம்மா கடந்து கத்திக்கிட்டு இருக்கோம். 3 பேரும் போக வேண்டாம், யாராவது ஒருத்தர் மட்டும் போட்டோம், இயேசுவை மட்டும் அனுப்பி இல்லங்க. அவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரா கடந்து வருகிறார். ஹல்லேலூயா. அங்கே திரியேக தேவன் ஒருத்தன் தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான் தேவனுடைய ஆலயத்துல. அங்கே வந்து தரிசனம் கொடுக்கிறார். உன்னதமான சிங்காசனத்தில் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி வஸ்திர தொங்கல் அந்த தேவாலயத்தை முழுவதும் நிரப்பி இருந்தது. அது மாத்திரம் இல்ல, அந்த தரிசனத்தை மட்டும் இல்ல, கேருபீன்களும் செராபீன்களும் அங்கே சுற்றி கொண்டு இருக்கிறது, அங்கே பறந்து கொண்டு இருக்கிறது. அவருடைய மகிமையை பார்க்க முடியல, அதாலே பார்க்க முடியல, அவ்வளவு வெள்ளமா கண்களை மூடிக்கொள்ளுகிறதா. 6 சட்டை இருக்குது, 2 சட்டைகளால் கண்ணை மூடி, 2 சட்டைகளால் பாதங்களை மூடிக்கொண்டு, 2 சட்டைகளால் பறந்து தேவரி நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனையின் தேவனாய் கர்த்தர் நீ பரிசுத்தர் 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 என்று. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ கிருபை நம்ம மேல ஊற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. தரிசனத்தை மட்டும் பார்க்கல, அவங்க சொன்ன வார்த்தையும் காதுல உடனே அவன் என்ன சொன்னான், ஐயோ நான் அதமானேன்,
செயல் தேவனாய் கத்தர என் கண்கள் கண்டதே. நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன், பாவத்தை உணர்ன தேவனுடைய பிரசன்னம் முதல்ல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பாவங்களை உணர செய்யும். கத்தர் நம்மோடு கூட இருப்பார் என்றால் முதல்ல நம்ம வாழ்க்கையில என்ன மாறுதல், நம் குற்றங்களை உடனே உணர்த்தி காட்டுவார். அண்ணன் போன வருஷம் பிரசன்னத்தை குத்தம் பேசினாங்க. நாங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். ஐயோ ஏன்ட்டையும் அதே வசனம் தான் பிரசன்னத்தை பத்தி தான் பேச சொல்றேன், நான் அடுத்த வாரம் அதான் பேச போறேன் அப்படின்னு சொல்லி ஏன்ட்டையும் ஆண்டவர் பிரசன்னத்தை குறித்து தான் பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு நான் அண்ணன் சொன்னேன். அப்போ அதை நம்ம கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டிய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள வெளிப்படையான ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தது போதும். பிரியமானவர்கள், ஒரு உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள கடந்து அந்த பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுவோம். அப்பொழுதுதான் நம்முடைய பாவங்கள் நீங்கி நம்ம பரிசுத்தமாகும். பாவின்னு சொன்னோன்னு சீ வேண்டாம் போன்னு வரக்குனார இல்ல, அதுக்கு ஒரு வழியை வச்சிருந்தேன். அங்கே பலிபீடத்துல இருந்து ஒரு அக்னி தலையில குரட்டை வச்சு பிடிச்சு அப்படியே கொண்டு வாயில கொண்டு வச்சு, இதோ இந்த அக்னி தழல் உன்னை தொட்டதுனாலே இதோ நான் ஒரு நாவையும் வாயும் நான் பரிசுத்தம் பண்ணுகிறேன், நீ போய் தீர்த்தரசனம் சொல்லு. அப்பப்போ அந்த அபிஷேகத்தை நம்ம புதுப்பித்துக் கொள்ளது அவசியமாய். அவ்வளவு நாள் தீர்க்க தரிசனம் சொன்ன அதை தான் நான் சொல்லுகிறேன். 1ஆம் அதிகாரத்துல ஆரம்பிக்கும் போதே அந்த ஏசாயா அப்படித்தான் அங்கே எழுதியிருக்கு. அதை வேணா உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நான் வாசித்து காண்பிக்கிறேன். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆமோசின் குமாரன ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா நாட்களில் தரிசனம் பாருங்க. அவன் ஏற்கனவே தீர்க்கதரிசியா இருந்து இந்த ராஜாக்கள் காலத்துல தீர்க்க சொல்லிக் கொண்டு இருக்கிறான். அப்பொழுது இந்த உசியா ராஜா காலம் முழுவதும் தீர்க்கம் சொல்லி இருக்கிறான். அப்ப அவன் உசியா மரணம் அடைந்த பின்புதான் அங்க போய் தேவாலயத்துல ஜெபம் பண்றத. அப்போ நம்ம வரங்களை பெற்றவங்களா இருக்கலாம், நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளா இருக்கலாம். நான் அப்பப்போது ஆண்டோடைய சமூகத்துல வந்து நம்ம முழங்கால் படியிட்டு அவர் பரிசுத்தர் என்பதை நம்ம கண்டு நான் பாவி என்பதை உணர்ந்து நம்ம புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கு. அதுக்கு பிறகுதான் நாவை ஆண்டவர் விடியாய் சுத்தி எடுத்த பின்புதான் பெரிய காரியங்களை தீர்க்கதரிசனமாக அங்க உரைக்கிறத பார்க்கிறோம். 53 சிலுவையில தொங்குற காட்சியெல்லாம் கண்டு தரிசனமா கண்டு அதை குறித்து அழகா எழுதி வைத்திருக்கு. அந்த கேடு அடைந்த முகம், என் பாவம் அவர் மேல வைக்கப்பட்டதை தரிசனமா கண்டு அதை எழுதி வைத்தார் பாருங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போது நம்முடைய குறைவுகளை உணர்த்தும் தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூடவே எப்போதும் இருக்க வேண்டும். நம்ம பரிசுத்தப்படுத்துறதாக அவர் நம்மோடு கூடவே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நேரம் ஜெபம் பண்ணும் போது நான் ஆண்டவருக்கு விரோதமா ஏதாவது வாயில சொன்னா பேசுனா என்ன வார்த்தை பேசினேன், மத்தவங்களை கடிந்து கொண்டனா, திட்டினா, கெட்ட வார்த்தை சொன்னா, ஸ்தோத்திரம் செய்தல் தான் தகுன்னு சொல்லி போடப்படும். பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை தான் பேசணும்னு சொல்லு, வம்பும் பரியாசமும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு. அப்போ அந்த வசனங்களை வைத்து நான் ஆராய்ந்து பரியாசம் பண்ணனா, வம்பு பண்ணனா, அன்றதே மன்னிச்சிருங்க, நீங்க பரிசுத்தர், நீ பரிசுத்தமான வார்த்தைகளை விரும்பு என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நம்ம அன்னைக்கு பரிசுத்தமாக வேண்டியது அவசியமாக இருக்கு. 2வதாக சொல்லுறேன், அப்படி பிரச்சனை நமக்கு முன்பதாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை போராட்டத்திலே நமக்கு மகா பெரிய வெற்றியை நமக்கு உண்டாக்குவார். எப்படி சிறந்த சமுத்திரம் தானாக அப்படி பிளந்து ஓடிச்சு. ஆண்டவர் பார்த்து, ஆண்டவருடைய பிரசன்ன பார்த்து அந்த சிறந்த சமுத்திரம் அப்படியே ஓடி போச்சான். ஐயோ ஆண்டவர் வருகிறார், சர்வ வல்லவர் வருகிறார் என்று பயந்து ஓடி போனான். அப்படியாக நம்முடைய வாழ்க்கைகளில் யுத்தங்கள் வரும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார்னா நமக்கு முன்பதாக சென்று மகா பெரிய வெற்றியை தருவார். பூட்டின கதவுகளை எல்லாம் திறந்து கொடுப்பார். வழியே இல்லாத இடத்துல வழியை ஆயத்தம் பண்ணி தருவார். அல்லேலூயா. அவருடைய காலடி தெரியப்படாம போயிட்டு என்று சொல்லி எந்த வழியா நடந்து போனா, மனுஷன் நடந்து போனா தெரியும், கால் தடம் தெரியும், இப்படிதான் போனான் என்று சொல்லி. ஏன்னா ஆண்டவர் போகும்போது காலடிகள் தெரியப்படாம போயிட்டு என்று சொல்லி 77ஆம் சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம். பாருங்க, முதல்ல வாசிப்போம். உபாகமம் 20, அது ஆண்டவரே சொல்லி இருக்கிறார். 20 உபாகமம் 1ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிங்க. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும்
ரதங்களையும் முன்னிலும் பெரிய கூட்டமான ஜனங்களை கண்டால் அவருக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவனாய் கர்த்தர் உன்னோடே கூட என்னோடு கூட இருக்கிற. யாரு? எகிப்து தேசத்துல சும்மா அப்படியே வந்துட்டாங்களா? எவ்வளவு பெரிய காரியங்களை, அற்புதங்களை, அடையாளங்களை செய்து அவங்கள விடுதலை பண்ணின. சங்கீதக்காரன் ரொம்ப அழகாக ஒரு சங்கீதத்துல எழுதி இருக்கிற அந்த வசனத்தை நம்ம பார்ப்போம். எடுத்து காண்பிக்கிறேன். நூத்தி 6 சங்கீதம் 21 106 21 எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களும் சிறந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவளை செய்தவராகி. எகிப்து தேசத்துல சும்மா நாங்க போயிட்டு வரோம் பாய் பாயின்னு சொல்லிட்டு வந்தாங்களா? இல்ல, அந்த பெரிய வாதைகளை அனுப்புனார், பயங்கரமான காரியங்களை செய்தாரு, அதிசயங்களை செய்தார். அதுக்கு பிறகுதான் புறப்பட்டு பயங்கரமான காரியம். கடைசி வாதைய 10 வாதைகள்ல கடைசி வாதை தலை பிள்ளை சங்காரம், எல்லார் வீட்லயும் சங்காரம், எகிப்தியர் வீட்டுல. ஆனா பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் அன்னைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிச்சு அந்த ரத்தத்தை தெளித்து வாசல்ல அவங்க அதிசயமா வெளியே விடுதலை பெற்று வர்றாங்க. பெரிய கிரியைகளை செய்தார், அதிசயங்களை செய்தார், பயங்கரமானவர்களை செய்தார். சிவந்த சமுத்திர தண்டையில் என்ன பயங்கரமானவர்களை செய்தார். கடல் எங்கேயாவது பிளக்குமாங்க? கடல் 2 நிக்குமா? அதுல போல் நினைச்சு தண்ணி எங்கேயாவது நிக்குமா? உடனே அப்படியே ஓடி போகும். ஒரு தண்ணி ஒரு கை இப்படி வீசணும்னா, அள்ளி வீசணும்னா அப்படியே ஓடி போயிரும். அவ்வளவுதான். இது அப்படியே மதில் மாதிரி நின்னுச்சு. ஏன்னா ஆண்டவர் அங்கே சர்வ வல்லவர் அங்கே நடந்து போய்கொண்டிருந்தார். இல்லையா? நீ நடக்கிற பாதை அவருக்கு தெரியும். ஏன்னா எப்போதும் உனக்கு முன்பதாக அவரு சென்று கொண்டிருக்க. அப்படியே பிரசவம் உன்னோடு கூட இருக்கு. அப்படியா பெரிய காரியங்களை செய்த தேவன் உன்னோடு கூட இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்களா? நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு போராட்டங்கள். உன் கூட யாரு இருக்கிறாங்க? பயங்கரமான வேலை செய்யுது இல்லையா? அதுல என்ன சிவந்த சமுத்திரத்துல பயங்கரமான வேலை என்ன செய்தாரு அப்படின்னு யோசித்தா, இவங்க எல்லாம் நடந்து வெளியே வந்துட்டாங்க. அப்புறம் ஆண்டவரும் அவங்களோட கூட வெளியே போயிட்டாரு இல்லையா? அதுக்கு பிறகு நிக்குமா சமுத்திரம்? அதுக்கு பிறகு சமுத்திரம் நின்னுச்சா? இல்ல பின்னால வந்த அந்த எகிப்தின் சேனை அப்படியே மூடி போட்டா. அதான் பயங்கரமான காரியங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியான பயங்கரமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்யும். சத்துருக்களை செதறடிப்பார். ஹல்லேலூயா, அடிப்பார கட்டாயம் உங்க வாழ்க்கையில பெரிய. நாமும் கூட ஒரு யுத்தத்துக்கு போகும்போது இங்க எகிப்தை விட்டு வந்தாச்சு. அப்போ ஆண்டவர் சொல்லு, நீ பயப்படாத, நீ கானானுக்குள்ள போற, உனக்கு யுத்தம் இருக்குது. கானானுக்கு போறதுக்கு யுத்தம் இருக்கா? அததான் அண்ணன் ஞாயிற்றுக்கிழமை பேசினாங்க. ஞாயிற்றுக்கிழமை நீங்க வரல, அநேகர் கானானுக்குள்ள போ. நீங்க ஞாயிற்றுக்கிழமை வந்தவங்க சொல்லுங்க. கானானுக்கு போக என்ன வரும்? யுத்தம் பண்ணி தான் போகணும். யுத்தம் இருக்குன்னு முதல்லயே சொல்லிட்டாரு. ஆனா நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். இல்லையா? நீ எகிப்து தேசத்துல பார்த்தல எவ்வளவு பெரிய காரியங்கள், அதே மாதிரி செய்து உன்னை பயங்கரமான காரியங்களை செய்து, அற்புதங்களை செய்து, அதிசயங்களை செய்து நான் உன்னை கானான சுதந்திரிக்க கூட்டி கொண்டு போன. அதான் சொல்லுகிறார், நீ சத்துருக்களுக்கு எதிராக 20:1 இந்த உபாகமத்துல நீ ரதங்களை பார்த்தா, பெரிய கூட்டம் பார்த்தா பயப்படாத, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ண உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கு என்று சொல்லி 4ஆம் வசனம் வாசிப்போம். 24 உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும், உங்களை ரட்சிக்கவும் உங்களுடனே கூட போறவர் தேவனாய் கர்த்தர் என்று சொல்லுவேன். இந்த ஜனங்களை யுத்தத்துக்கு நிறுத்தி வச்சுட்டு ஆசாரியர்களை சொல்லி கூட்டு போங்க, உங்களுக்கு மகா பெரிய உங்களோட கூட வர்றாரு, அவர் முன்னால போறாரு, நீ பயப்படாது. எகிப்து தேசத்துல இருந்து நீ எப்படி நடந்து வந்த யோசிச்சு பாரு. இவ்வளவு நாள் நீ எப்படி நடந்து வந்த யோசிச்சு பாரு.
2015 நீ எப்படி நடந்து வந்த, யுத்தங்களை தாண்டி தான் வந்து தேவநாய் கர்த்தனோடு கூட இருந்த. எப்போதும் அவரை அக்னாலேஜ் பண்ணிக்கணும். அவர் என்னோட கூட இருக்கிறத நான் அக்னாலேஜ் பண்ண வேண்டியது அவசியம். எனக்கு ஜெயத்தை தர, எனக்கு முன்பாக வருகிறார் என்று சொல்லி நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவரை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் நம்மோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வோம். அப்படியே வேக அப்படி பார்த்துக்கிட்டு அப்படியே உணர்வே இல்லாம என்னதான் செய்ய போறேன், எப்படிதான் போக போறேன், என்னதான் சமாளிக்க போறேன்னா அப்படி என்று சொல்லி நீங்க அப்படி சோர்ந்து இருக்க கூடாது. தேவனாய் கர்த்தர் என்னோடு கூட இருக்கு. 2015 வரைக்கும் என்னோட கூட இருந்தவர் 2016 என்னோடு கூட இருப்பார் என்று அவர் என்னோடு கூட நின்று யுத்தம் செய்வார். என்னோடு கூட இருந்து சத்துருக்களை சதறடிப்பார். என்னோடு கூட இருந்து என்னை போஷிப்பார். என்னோடு கூட இருந்து வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கும்படியாய் செய்வார். என்னோடு கூட இருந்து வனாந்தரத்திலே நான் நடந்து கடந்து போகும்படியாய் தடைகள் எல்லாம் உடைத்து போடுவார். சமந்தத்தை உடைச்சு போடுவார். யோர்தானை உடைச்சு போடுவார். எரியோ கோட்டையை தகர்த்து போடுவார். அப்படின்னு சொல்லி நீங்க யுத்தங்கள்ல ஜெயத்தை நிச்சயமாய் தருவார். இந்த வல்லமை, கர்த்தருடைய வல்லமை முதல்ல என்ன உணர்த்தணும், பாவத்தை உணர்ந்து நான் அவரோட ஐக்கியமா இருக்கணும், உறுதியாய் நான் பற்றி கொள்ளணும், அவரை விட்டு பின்வாங்க கூடாது. ஈத்தாயை போல நான் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளணும். பேதுரு போல நான் உணர்ந்த பாதத்துல விழுந்து அப்படியா அழும்போது என்ன சொன்னாரு, சரிப்பா மீனெல்லாம் எடுத்து போய் வித்துட்டு போ அப்படின்னு சொன்னார. இல்ல, நான் உன்ன மனுஷனை பிடிக்கிறவரா, அதான் இந்த மேலான ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைச்ச. உணர்ந்த உடனே அப்படி பாவங்களை உணர்ந்து அவரோட கிட்டி சேரும் போது நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப், அடுத்த உயர்ந்த ஸ்தானத்துக்கு நம்மளே பயப்படாதே பேதுரு, நீ பயப்படாதே, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறான், அடுத்த கட்டத்துக்கு அங்கே கொண்டு போறார். இங்க யுத்தங்களை செய்ய நம்மோடு கூடவே இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீது ராஜா யுத்தம் செய்ய போகிறார். நிறைய காரியங்கள் ஒன்னே ஒன்னு பகுதியை மட்டும் சொல்ற. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிப்பு. முசுக்கட்டை செடிகளின் நுனின் மேல் செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமா எழும்பிப்போ. அப்பொழுது பெலிஸ்தன் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டு இருப்பார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை பயன்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. யுத்தம் என்று சொல்லும் போது சாமானியமான காரியமா இல்ல. இல்ல, யுத்தத்துக்கு ஒரு சேனை, தாவீதும் சேனையும் போய் இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார், நீ செடி பின்னால ஒண்ணுமே தெரியாம ஒளிஞ்சு உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்ப கீழ்ப்படி, கர்த்தருடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டியது மிகவும் 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 அவசியமாக இருக்கிறது. அந்த செடிகள் பின்னால உட்காந்துக்கோ. ஏன் நான் உட்காரணும், நான் இப்பதான் போன மாசம் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அப்பதான் ஒரு யுத்தம் நடந்து முடிஞ்சிருக்கு. போன மாசம் தான் ஜெயிச்சேன், இப்ப என்னத்துக்கு நான் உட்கார்ந்து இருக்கணும். அவனுக்கு ரத்தம் கொதிக்குது. அவனுக்கு எழுந்து சேனை வீரருக்கு செஞ்சிடணும். போய் பெலிஸ்தர் இருக்கிறாங்க, உட்கார வச்சிருக்கிறாரு தாவீது எல்லாரையும். ஏன்னா கர்த்தர் அதை விரும்பினார். அல்லேலூயா. எல்லாம் கொஞ்சம் கர்த்தருடைய பாத்துல அமர்ந்து காத்திருக்க வேண்டியது அவசியம். அப்போ அடுத்த ஆலோசனை வருது, நீ பேசாம அமைதியாகி. ஒரு இரைச்சல் கேட்கும். அந்த இரைச்சல் கேட்கும் போது நீ எழுந்து போனா முன்னால போயிட்டேன்னு நினைச்சுக்கோ என்று சொல்ல மகத்தான வெற்றி அவனுக்கு கிடைத்தது. அல்லேலூயா. யுத்தம் செய்ய முன்னால் என்ன சத்தமே இல்லை. அல்லேலூயா, பத்தவே இல்லை. அல்லேலூயா. ஜெயம் தர்றாரு, யுத்தத்துல முன்னால போறாருங்கிறேன். அல்லேலூயா. அழுது வடிஞ்சிருவீங்க போலியா. அல்லேலூயா. யுத்தத்துல ஜெயத்தை தர ஆண்டவர் முன்னால போற. உங்க வாழ்க்கையில என்னமோ பிரச்சனைகள் எல்லாம் சொல்லிதானே வருவீங்க. பிரச்சனை இல்லாதவங்க அங்க வரமாட்டாங்க. எல்லாம் நல்லா கொண்டாடிட்டு இருப்பாங்க. உலகத்துல விருந்து கொண்டாடுவாங்க, அத கொண்டாடுவாங்க, கடை ஷாப்பிங் கொண்டாடுவாங்க, எல்லாம் கொண்டாடுவாங்க. சொந்தக்காரங்க கொண்டாடுவாங்க, எல்லாம் கொண்டாடுவாங்க. இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருங்க, ஆண்டவரை கொண்டாடுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அவனுக்கு மாத்தான ஜெயம் கிடைச்சது. பாருங்க, இன்னொரு தேவ பிரசன்னம்
எப்படி நம்மோட கூட இருக்கிறேன்னு சொல்லி எரேமியா வாழ்க்கையில பார்க்கலாம். நான் அடிக்கடியா பேசி இருக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் இந்த நாளிலே நம்மளோடு பேசுற வசனங்கள் நம்ம தியானிப்போம். பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் முன் பகுதி வாசிங்க. 20:11. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார், ஆயால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியா மிக வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டா. பாருங்க, கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலி என்னோட இருந்தா அங்கே நமக்கு விரோதமா இருக்கிற ஜனங்கள் என்ன ஆகும்? 3 காரியம் அங்க போடப்பட்டிருக்கு. என்னை துன்பப்படுத்துறவர்கள் என்ன பண்ணுவார்களா? என்னை மேற்கொள்ளாம எடறி விழுந்துருவாங்களாம். என்ன அடிக்க ஓடி வருவான், என்ன பண்ணுவான், அவனே எடறி விழுந்துருவான். என் பக்கத்துல என்ன அடிக்க முடியாது. அல்லையா? கரங்களை தட்டிக்க தர பயன்படுத்த அல்லையா? அப்புறம் பாருங்க, இன்னும் என்ன நடக்கும்? என்ன மேற்கொள்ள மாட்டான். அப்புறம் தன் காரியம் வாய்க்காதபடினா மிகவும் வெட்கமடையும். என்ன அடிக்க ஓடி விழுந்துட்டான்னா அப்ப எந்திரிக்கும் போது வெட்கமா தானே இருக்கும் அவனுக்கு. அல்லையா? கரங்களை தட்டிக்க தர பயன்படுத்த அல்லையா? அப்புறமா என்ன? மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டு. அவமானத்துல மறக்கவே பட முடியாது. சில நேரம் சின்ன அவமானம் நடக்கும், மறந்துடுறோம். அப்புறம் திரும்ப அப்படி தலை நிமிர்ந்து வாழ்றாங்க. இது மறக்கப்படாத நித்தியமான லட்ச அவமானம் அவங்க வாழ்க்கையில நடக்கும். நமக்கு விரோதமா இருக்கு. நம்புறீங்களா? ஏன் இன்னும் நம்புறீங்களா? ஆமென். ஆமென் சொன்னா அடுத்த பகுதிக்கு போகலாம் இல்லையா? கர்த்தர் ஏன் எப்படி இருக்கிறா என் கூட? எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தரோ பயங்கரமான, வெறும் பராக்கிரமசாலி, பயங்கரமான பராக்கிரமசாலி என்னோடு கூட இருக்கு. ஊழியத்துல இந்த பிரசனம் நமக்கு தேவை. ஏன்னா அப்பதான் அந்த அதிகாரத்தை முதல்ல வாசித்தீங்கன்னா, இந்த 20ஆம் அதிகாரம் 11 இப்படி சொல்லுகிறாரு. எப்ப சொல்லுகிறான்னு சொல்லும் போது, அப்பதான் தீர்க்கதரிசி சொல்லும் போது 2ஆம் வசனம் சொல்லுது, எரேமியா தீர்க்கதரிசியை பஸ்கர் என்ன பண்ணான்? அடிச்சானா, கன்னத்துல அடிச்சானா. அடிச்சிட்டு அங்க ஒரு காவலரை இருக்கு, அதுல கொண்டு அடைச்சு வச்சுட்டான். அந்த சூழ்நிலையில தான் இந்த வசனத்தை சொல்லுறான். நமக்கு அந்த தைரியம் இருக்குமா? ஊழியத்தை செய்ய அந்த தைரியம் இருக்குமா? தைரியம் இன்றைக்கு வேண்டும். நமக்கு இந்த தைரியம் வேண்டும். ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட நீ தாயின் வயிற்றுல நான் உன்னை உருவாக்கும் முன்னே, நான் தான் உன்னை உருவாக்க. 5ஆம் வருஷம் 1:5 உன்னை தாயின் வயிற்றில் நான் உன்னை உருவாக்கும் முன்னே நான் உனக்கு பேரிட்டு உன்னை அழைச்சேன், தீர்க்கதரிசியா உன்னை அபிஷேகம் பண்ணி. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு அழைப்பு, எவ்வளவு பெரிய ஊழியம் அவன் சொல்லுறான். அப்ப சொல்லுறான், ஆண்டவர் நான் சின்ன பிள்ளை, எனக்கு பேச தெரியாது, எனக்கு ஊழியம் எல்லாம் செய்ய தெரியாது என்று சொல்லி கேட்க. அப்படிதானே, உனக்கு தானே தெரியாது. நான் உன் வாயில என் வார்த்தையை வைக்கிறேன் என்று சொல்லி வார்த்தையை அப்படி வச்சாரு என்று சொல்லி 1ஆம் அதிகாரம் என்ன அழகாக அங்கே சொல்லப்பட்டு, நான் உன்னோட இருக்கேன், நீ பயப்படாத என்று சொல்லி உனக்கு அதிகாரியா உன்னை ஏற்படுத்தினேன் என்று சொல்லி இன்னும் நிறைய காரியங்கள் சொன்ன. ரொம்ப நேரம் பத்தாது, நான் சொல்லிட்டு அப்படியே போகிறேன். பாருங்க, இப்படியா இருக்கிற வேலையிலே அடிக்கிறாங்க. அப்போ தைரியம் வந்து கர்த்தர் என் கூட, ஏன்னா அவனுக்கு தெரியும் தான் செய்யற ஊழியம் சரியான ஊழியம் என்று சொல்லி. இன்னைக்கு பகட்டுக்காக ஊழியம் செய்யறாங்க, பணத்துக்காக ஊழியம் செய்யறாங்க, பொய்யா ஊழியம் செய்யறாங்க, வார்த்தைகளில சத்தியம் இல்ல ஊழியம் செய்யறாங்க. ஆனா அவனுக்கு திட்டவட்டமா தெரியும், நான் கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொல்லுகிறேன் இல்லையா, நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை, நான் தைரியமா சொல்ல முடியும். நான் கர்த்தருடைய வார்த்தையை தான் நான் சொல்லுகிறேன், நான் பயப்படவே மாட்டேன். என்னை யாரும் வந்து அடிச்சாலும் போறாரு, என்ன சிறைச்சாலையில போட்டாலும் போறாரு. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலி என்னோடு கூட இருக்கிறாரு இல்லையா. அந்த தெம்பு இருக்கா உங்களுக்கு, அதை சொல்ல உங்களுக்கு தைரியம் இருக்க இல்லையா. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலி என்னோடு கூட இருக்கிறார். என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள முடியாது, அவர்கள் வெட்கப்படுவார்கள், நித்திய லட்சை அடைவார். நிச்சயமா என்னாலே சொல்ல நம்முடைய ஊழியத்துல எண்ணிக்கை பெருசு. இத்தனை பேர் வந்தாங்க, அத்தனை பேர் வந்தாங்க, அது இல்ல.
என் கூட பயங்கரமான பராக்கிரமசாலிய கர்த்தர் என்னோட கூட பாருங்க, சொன்னபடியே நடந்து முடியுது. அப்புறம் என்னெல்லாமோ உபத்திரப்படுறாங்க, பட்னியா போட்டுடுறாங்க. இப்ப ராஜா சொல்லி ஒரு அப்பத்தை அவனுக்கு வாங்கி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, கடைசியில பார்க்கும்போது யாரெல்லாம் இவனை இம்சப்படுத்தினாங்களோ அவங்க கையில எல்லாம் விலங்கு போட்டு பாபிலோனுக்கு ராஜா கொண்டு போறான். ஆனா அவன் வாழ்க்கையில நடந்தது என்ன, எரேமியா வாழ்க்கையில கடைசியில முடிவை பார்க்கும்போது எப்படி இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. பாபிலோனுக்கு கொண்டு போகும்படி எருசலேமிலும் யூதாவிலும் ஜனங்களுக்குள் விலங்கிடப்பட்டிருந்த எரேமியாவை முதல்ல அவங்க விலங்கு போட்டு வச்சுட்டாங்க இல்லையா ராஜா, அந்த ராஜா. அப்புறம் காவற் சேனாதிபதியாகிய நேபுசராதான் பாருங்க, அந்த ஜனங்கள் நிறைய பேரை விலங்கு போட்டு உட்கார வச்சிருக்கு. எங்க கொண்டு போனோம் பாபிலோனுக்கு சிறைய விலங்கு. இவன் அந்த ஜனங்களோட முதல்ல இருந்தான். நான் நெபுசரதான் வந்து ஒரே ஒரு விலங்கு மட்டும் அவன் திறந்து விட்டான், பூட்டை திறந்து விட்டான். அது யாருடைய விலங்க உடைச்சான்? எரேமியாவை மட்டும் விடுதலை பண்ண நெபுசரதான் விடுதலையாக்கி ராமாவிலிருந்து எவ்வளோ ஆயிரக்கணக்கில் ஜனங்களை சிறைப்பிடிச்சு வச்சிருக்கிறான். அல்ல எரேமியா எங்க இருக்கான்னு வந்து இன்னும் அந்த இந்த சேனாதிபதி சொன்ன வார்த்தைகள் எல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா எனக்கு இருக்கும். பாருங்க, அந்த 11-12 முந்தின 39 அதிகாரம் 11-12 வாசிங்க. ஆனாலும் எரேமியாவை குறித்து பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் காவற் சேனாதிபதியாகிய நேபுசாராதனை நோக்கி, நீ எரேமியாவை அழைப்பித்து அவனுக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யாமல் அவனை பத்திரமாய் பார்த்து உன்னோட சொல்லுறபடியெல்லாம் அவனை நடத்த. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. இது பார்த்தா உங்களுக்கு ஒரு என்னன்னு வழங்குதா, என்னன்னு புரியுதா? யுத்தம்லாம் முடிஞ்சிட்டு ராஜாவெல்லாம் விலங்கு போட்டு எல்லாம் இது பண்ணியாச்சு. அப்போ வந்து ஒரு அந்த காவற் சேனாதிபதிக்கு இந்த ராஜா பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் ஒரு கட்டளை கொடுக்கறேன். என்ன, நீ அவனை அழைப்பு முதல்ல கூப்பிட்டானா, வாப்பா நீ போய் அங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ண முன்னால மத்தவங்களை எல்லாம் கொல்லும் முன்னால நீ ஒண்ணு நினைச்சுக்கோ, நீ அவனை எரேமியாவை அழைப்பித்து அவனுக்கு ஒரு பொல்லாப்பும் நீ செய்யக்கூடாது, நீ பத்திரமா நீ பார்த்துக்கோ, எரேமியாவுக்கு ஒன்னும் வரக்கூடாது, அவன் உன்னோடு சொல்லுறபடியெல்லாம் அவனுக்கு செய் என்று சொல்லி. என்ன ஒரு ஆச்சரியமான காரியம் பாருங்க. இன்னும் இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்தா இந்த 40:2 பார்த்தா அந்த இவனை விடுதலை பண்ணிட்டு உன் தேவனாய் கர்த்தர் இந்த ஸ்தலத்துக்கு இந்த தீங்கை செய்வா என்று இந்த தீங்கு வரும் என்று சொல்லி இருந்தார். பாருங்க, எரேமியா சொன்ன தீர்க்கதரிசனம் எப்படி இந்த ஆளுங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைப்பேன். பாருங்க, அவங்க நான் நினைப்பேன் இந்த ஸ்பைஸ் வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஒற்றர்களை வச்சிருப்பாங்க, ஒற்றர்கள் அந்த யுத்த நேரத்துல வச்சிருப்பாங்க. அவங்க அப்படியே செய்தி சொல்லிடுறேன், எரேமியா அப்படி சொல்லிட்டு இருக்கான், நீர் தான் ஜெயிப்பீர், பாபிலோன் ராஜா தான் ஜெயிப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த எருசலேம் குடியெல்லாம் சிறையா பாபிலோன் கொண்டு போறான்னு சொல்லிட்டு இருக்கிறான். இந்த ஒற்றர்கள் மூலம் எல்லா செய்தியும் அறிஞ்சு வச்சுட்டு சரியான ஜட்ஜ்மெண்ட் அங்க நடத்துறத நம்ம பார்க்கிறோம். அவனுக்கு தெரியும் இவன் உண்மையான ஒரு தீர்க்கதரிசின்னு. நிறைய பொய் தீர்க்கதரிசிகள் வந்து இவன் வார்த்தையெல்லாம் குழப்பி விட்டாங்க, ஜனங்களை தசமாரி போக வச்சாங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி பண்ண வச்சாங்க. ஆனா இவன் ஒருவன் மட்டும் கர்த்தர் உறுதியாக பற்றி கொண்டிருந்தான். கடைசி மூச்சு கடைசியில பாருங்க, உபத்திரம் வந்து இவனுக்கு உபத்திரம் தான், முதல்ல ஊழியத்தை செய்யும்போது உபத்திரம் தான். கடைசி நாளிலே இந்த நெபுசரதான் வந்து விடுதலை ஆக்கிட்டான். இன்னும் நீங்க பார்க்கும்போது அந்த 4ஆம் வசனம் சொல்லுது, இதோ உன் கைகளில் இடப்பட்ட விலங்கை இந்த நீக்கி போட்டேன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறான். ஏன்னா அந்த ராஜா சொல்லி இருக்கிறான், அவன் உனக்கு என்ன சொல்றானோ அதுபடி செய்யி அப்படின்னு சொல்லிட்டான். உனக்கு என் கூட வரணுமா பாபிலோனுக்கு வா, அப்படி இல்ல
நீ இங்கே விடுதலையா இருக்கன்னா இருக்கலாம். எந்த ராஜாவாவது அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுப்பானா? அவன் உனக்கு என்ன சொல்றானா அதப்படி அவனை நடப்பேன்னு முதல்ல ராஜா சொல்லிட்டாங்க. பாருங்க, அது மாத்திரமல்ல, 5வது வசனம் பார்க்கும்போது இன்னும் அவன் போகல, அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அது முந்தின வசனம் பாருங்க, உனக்கு நன்மை செம்மையானத எது பார்க்கிறியா அங்க போ. அவன் இன்னும் போகாமல் இருக்கும்போது அவன் இவனை நோக்கி, நபுசரதான் நோக்கி, நீ பாபிலோன் ராஜா யூதா பட்டணங்களுமே அதிகாரியை வைத்து அது அப்ப தங்கியது, இல்லாவிட்டால் எவ்விடத்துக்கு போக அவ்விடத்துக்கு போ என்று சொல்லி, அதுக்கு பிறகு காவல் சேனாதிபதி அவனுக்கு வழி செலவையும் வெகுமதியும் கொடுத்து அவனை அனுப்பி. கரங்களை தட்டி கத்தர மேம்படுத்த உபத்திரவங்கள் தான். ஆனா முடிவுல என்ன வந்துச்சு? முதல்ல அந்த விலங்கு உடஞ்சது இலையா, அப்புறம் என்ன கிடைச்சது? வழி செலவு. செலவுக்கு இங்க இருந்து ஒரு ஊருக்கு போனா செலவுக்கு பணம் வேணும் இல்லையா? அது மாத்திரம் இல்ல, வெகுமதி, நிறைய கிஃப்ட் கொடுத்தாங்க. தேவைக்கு அதிகமா, நினைக்கிறதுக்கும் வேண்டிகளுக்கும் மிகவும் அதிகமா ஊழியத்தை உண்மையா செய்தபடி அவனுக்கு அத்தனை கிடைக்கும். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம உறுதியாய் பற்றி கொள்ளும் போது அதே ஆசீர்வாதங்கள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அல்லையா? நீ ஒன்லி வெட்கப்பட்டு போவதே இல்லை, சத்துரு உங்களை மேற்கொள்வதில்லை. கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்தும். அல்லையா? இன்னொரு காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னொன்னு, தேவத சித்தத்தை செய்ய கர்த்தருடைய பிரசன்னம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லு. கர்த்தர் என்னோட கூட இருக்கும்போது, நான் உண்மையா ஊழியத்தை செய்யும்போது என் விலங்க உடைச்சி, என் கட்டுகளை எல்லாம் உடைச்சி வழி செலவையும் வெகுமதியும் கொடுத்து என்ன அனுப்புவாரு. அது மாத்திரம் இல்ல, தேவனுடைய சித்தத்தை செய்ய எனக்கு அப்படியே பிரசன்னம் என்னோடு கூட வேணும். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 22 வாசிப்போம். 22, 22 எண்ணாகமம். அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே எதிராளியாய் நின்றாராம். யாருக்குங்க? சந்தேகம் இல்லையே? பீலேயாமுக்கு எதிரியாண்ட. வாசிங்க. கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் 23 பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையில பிடித்துக் கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு. இப்பதான் புறப்பட்டு போறான். ஆனா கர்த்தருக்கு பிரியமா இருந்துச்சா? அவன் போறது பிரியமா இல்லை. சித்தம், பிரியம், அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆவிக்குரிய பிள்ளைங்க யோசிச்சு பார்க்கணும். நான் அப்படி செய்யறது அது ஊழியம் தான். அது ஊழியத்துக்கு தான் போறான். சித்தமா, ஆண்டவருக்கு பிரியமா, கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். கழுதையில ஏறி போறான், ஜம் ஜம்னு போறான். ஆண்டவர் எப்படி நின்னாரா? உருவின பட்டயத்தோடு. அப்ப அவன் போறது பிரியமா இருந்தா அப்படி நின்று பாரு. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைய வாழணும். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன் சங்கீதக்காரன் சொல்லி. உத்தமமான வழிதான், ஆவிக்குரிய வழிதான். அதுல விவேகமா நான் நடக்கணும், ஞானத்தோட நடந்து கொள்ளணும். இந்த இடத்துக்கு நேற்று ஒரு ஊழியத்துக்கு போன்னு சொன்ன, நான் காத்திருந்தேன். நான் போயிட்டேன். இப்ப இன்னைக்கு ஊழியத்துக்கு போகும்போது நேற்று தான் என்ன ஊழியத்துக்கு போன்னு சொல்லிட்டாரு, நான் போவேன். கேட்காம போக முடியுமா? இன்னைக்கு நான் திரும்ப இன்னைக்கு ஊழியத்துக்கு நான் போலாமா ஆண்டவரே? இந்த வசனத்தை பேசலாமா ஆண்டவரே? இப்படி பேசலாம் ஆண்டவரே? நான் கேட்டுட்டு தான் நானும் வரணும். இந்த வெள்ளிக்கிழமை கூட்டத்துக்கு கூட நான் கேட்டுட்டு தான் வரணும். இல்ல அது பட்டயத்தோட நிப்பாரு வந்து, அப்புறம் நான் எப்படி ஊழியம் செய்ய? ஆண்டவருக்கு பிரியமா செய்யறோமா? சற்று சின்ன ஊழியம்தான் நம்ம செய்யற. எங்க பாப்பாரு இல்ல, அப்படி எல்லாத்தையும் காண்கிற தேவனா.
இப்ப பாருங்க, அந்த கழுதை என்ன முதல்ல கழுதை தான் பாத்துச்சு ஆண்டவர் நிக்கிறது, பட்டயத்தோட நிக்கிறது. ஏன்னா பிரியலன்னு சொல்லும் போது அவங்க முதல்ல சொல்லிட்ட, வேண்டாம் நீ போகாத. முதல்ல கேட்ட உடனே நான் போலாமாங்க, பாலகராஜா என்ன கூப்பிட்டான், நான் போலாமா ஆண்டவரே, நான் முதல்ல போ நான் சொன்னாரு. நீ போகாத, வேண்டாம். அப்ப இல்ல நான் வருவதில்லைன்னு பிரபுக்கள்கிட்ட சொல்லி அனுப்பிட்டான். அப்புறம் திரும்ப 2வது நேரம் அனுப்புறான். அப்போ வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க ராத்திரி. நான் கேட்டுட்டு சொல்றேன், வேண்டான்னு சொல்லி விட்டார்ல. அப்புறம் சும்மா போய் நான் போனேன்னா இந்த பிள்ளைங்க சில நேரம் கேட்க, சரி போய் தொலை அப்படின்னு சொல்லுவோமா மாட்டோமா? அத மாதிரி சொல்லி அனுப்புனார். அதான் ஆண்டோடைய உத்தரவுன்னு. இவனுக்கு உள்ளூர், ஏன்னா மற்ற பகுதிகளெல்லாம் நீங்க சேர்த்து வாசித்து பாத்தீங்கன்னா அவனை பிலேயாமை குறித்து போட்டுக்கிறதெல்லாம் எடுத்து பாருங்க. வீட்டுல நான் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன், எடுத்து சொல்ல நேரம் கிடையாது, அவகாசம் இல்ல. எல்லாம் பார்த்தா அவன் எதுல என்னத்துக்காக போனா, பண ஆசையில போனான். கூலிக்காக வஞ்சம் பேசின அந்த தீர்க்கதரிசியின் மதிகேட்டை கழுதை வாயை திறந்து சொல்லிட்டு, எல்லா பகுதியும் சேர்த்து வச்சு அந்த வசனங்களை எல்லாம் சேர்த்து சொல்றேன். தீர்க்கதரிசியுடைய மதிகேடு, அப்படி ஒரு பேர் வாங்கணுமாங்க. நான் கர்த்தருடைய ஊழியக்காரன்னு பேர் வாங்க, மதிகேடு தீர்க்கதரிசி. இன்னைக்கு ஒரு சிலர் ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி வாழுறோம். கர்த்தர் இன்னைக்கு நம்மள பேசுற, அவருக்கு பிரியமானது செய்ய நம்ம அவரால் போதிக்கப்படணும். முதல்ல என்ன பண்ணுச்சு, கழுதை தான் பாத்துச்சு, பட்டயத்தை பார்த்து அது நேரா போகுமா, போனா வெட்டி போடுவோம் தெரியும். அவன் என்ன நினைச்சு அது வழிய விட்டு வயலிலே விலகி போச்சு. அப்ப என்ன பண்ணா, கழுதைய வழியில திருப்ப விளையாம அதை அடித்தான். 23 ஒரு அடி கழுதைக்கு. அப்ப ஒண்ணும் சொல்ல, பேசாம வந்துச்சு, நேர் வழியில வந்துட்டு. ஏன்னா அங்கே தூதன் இல்ல. திரும்ப கொஞ்ச நேரம் போயிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த 2 பக்கமும் கல் சுவர் வச்சு திராட்சை தோட்டம், இதுக்கும் போக முடியாது இதுக்கும் போக முடியாது. வெளியே முதல்ல வயல் இருந்தது, இடம் அப்படி இறங்கி போயிடுச்சு. இப்ப சோறு வச்சு கட்டி இருக்கு திராட்சை தோட்டம். இது என்ன பண்ணுச்சு, ஓரமா தான் போச்சு. பட்டயத்தை வச்சு நிக்கிறாரு தூதன். இப்படி போகும்போது இப்படி கழுதையில் இப்படி உட்காந்துருக்காங்க, அந்த காலு அப்படியே உரைச்சிடுச்சு கல் சோறுல. அப்ப என்ன பண்ணான், திரும்பவும் அதை அடித்தான். அப்புறமா என்ன பண்ணாரா, இது சரி அது 2ஐயும் தாங்கிக்கிட்டு அப்படியே போயிடுச்சு. 2 அடி வாங்கிச்சு. இவனுக்கு விழுந்திருக்கணும் அடி. அவன் அந்த கம்பை வச்சு கழுதையை அடிச்சுட்டான். அப்புறமா என்ன பண்ணிச்சான், வலதுபுறம் இடதுபுறம் விலக வழி இல்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார். இங்கேயும் எங்கேயும் போகவே இடம், அப்படியே முதல்ல இருந்தே நெருக்கமான வழி இல்லையா, நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம், முதல்ல இருந்து இருந்தவங்களுக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுச்சு, கழுதை என்ன பண்ணுச்சு, பிலேயாமின் கீழே படுத்து கொண்டது. ஏன்னா போக இடம் இல்ல, முன்னால போக முடியாது, ஏன்னா பட்டயத்தோட நிக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணான், பிலேயாம் கோபம் உண்டவனாய் கழுதை தடினாலே அடித்தான். நிறைய அடி அடிச்சுட்டான்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஒரு அடி அடிச்சு கூட்டு வந்தேன். இப்ப கோவம் படுத்தவனே அடி அடி அடின்னு அடித்தான். பாவம் இல்ல. அப்ப என்ன பண்ணுச்சு, ஆண்டவர் வாய திறந்துட்டார். கரங்களை தட்டிக்க தர மயம்படுறாள் இல்லையா, அது பிலேயாமை பார்த்து பேசிச்சு. என்ன ஒரு அழகு பேசிச்சு, நீ என்ன இப்பொழுது 3 தடவை அடிக்கும்படி நான் உனக்கு என்ன செய்தேன். அப்போ கழுதையை பார்த்து கேட்க, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய், என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுது உன்னை கொண்டு போடு. பட்டயத்தை வச்சுட்டு நிக்கிறார் ஒருத்தர் அங்க. இவன் என்ன கேட்டிருக்கான், கழுதை வாய் திறந்து பேசணும்னு, இந்த கழுதை பேசுதே அப்படின்னு ஆச்சரியப்பட்டுக்கணும் இல்ல, அப்படிதான் ஆச்சரியப்பட்டுக்கணும். கழுதை எப்படி பேசுதே, என்ன ஏன் அடிச்ச, அப்ப என்னமோ இங்க நடக்குது, ஒண்ணு வித்தியாசமா என்னமா இருக்குன்னு உடனே கழுதையை விட்டு இறங்கி பாத்துருக்கானு. என்ன பாத்துருக்கணுமா இல்லையா, இவன் கழுதை கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். கழுதை பேசுன்னு அதை பார்த்து ஒரு ஆச்சரியப்பட்டு, கழுதை பேசுது என்னமா, என்ன கழுதா உனக்கு என்ன வந்துச்சு, பேசுற ரொம்ப வாய் கொடுப்பாருனா கேட்டு இருந்திருக்கணும். கேட்கல,
அதுக்கு பிறகு ஆண்டவர் பேசுறார். நீர் அதுல இருக்கு. கர்த்தர் அப்புறம் பிலியாமின் கண்களை திறந்தார். 31 வேகமா சொல்லி முடிச்சது. பிலியாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டத்தை தம்முடைய கையில் பிடித்தது. கர்த்தருடைய தூதனை கண்டு தலை குனிந்து முகம் குப்புற விழுந்து பணி. ஏன்னா அந்த சில நேரம் நம்முடைய சொந்த இச்சைகளின் நிமித்தம் ஆண்டோடைய பிரச்சனத்தை அந்த சித்தத்தை நம்ம அறிய முடியாதபடி கண்கள் மூடி போட்டிருக்கு. அவனுக்கு வெள்ளி பொண்ணுதான் கண்ணு முன்னால அப்படியா டேங்கிள் பண்ணிட்டு ஆட்டம் கட்டிட்டு இருக்கு. நான் போய் ஒரு தீர்த்தம் சொன்னேன்னா பாரு, எனக்கு 1 கோடி பொண்ணு கிடைக்க வாங்கிட்டு வரேன் பாரு அப்படின்ட்டு அதே நோக்கமாக இன்றைக்கு நான் ஆண்டவர் சமூகத்துல கண் திறக்கப்பட்ட அந்த கழுதை போல இருந்தாலும் போதும், கண்ணு குருட்டாட்டம் பிடித்த அந்த பிலேயாமை போல நான் இருக்க விரும்பவில்லை. நான் கழுதையாவே இருக்கட்டும், ஆனா என் கண்ணு எப்பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்தை காணுகிற ஒரு கண்ணா இருக்கட்டும். நான் செய்யற ஒரு சின்ன ஊழியமா இருக்கட்டும் பரவாயில்ல, ஆனா என் கண்ணு தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிற ஒரு கண்ணா, திறக்கப்பட்ட கண்ணாக இருக்கணும். மூடப்பட்ட கண்ணா இருக்க கூடாது. கழுதையா இருந்துட்டாலும் பரவாயில்ல. நான் கழுதைய வச்சே பேசிட்டாரு தீர்க்கதரிசி, அவருக்கு தேவையே இல்ல, கழுதைய வச்சே பேசுவாரு. அப்படியே வாய் திறக்கப்பட்ட கர்த்தருடைய கரத்தினாலே வாய் திறக்கப்பட்ட, கர்த்தருடைய கரத்தினாலே கண் திறக்கப்பட்ட நான் ஒரு கழுதையாகவே இருக்க விரும்புறேன். ஆண்டோடைய சித்தம் தான் நான் செய்யணும். நான் ஒரு கண் மூடப்பட்ட குருட்டாட்டம் பிடித்த தீர்க்கதரிசியா நான் இருக்க விரும்பவில்லை. வஞ்சகமாய் வெள்ளிக்காக பொன்னுக்காக கூலிக்காக நான் வஞ்சகம் பேசும் மதிகட்ட தீர்க்கதரிசியா இருக்க நான் விரும்பவே. தேவனுடைய சித்தத்தை செய்து அவருக்கு பிரியமானதை செய்து பணிவிடக்காரியாய் நான் இருக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆண்டோடைய பிரசன்னம் என்னோட கூட இருந்து என் வாயை திறக்கணும். ஆண்டோடைய பிரசன்னம் என்னோட இருந்து என் கண்ணை திறக்கணும், என்ன பார்க்கணும். குருட்டாட்டம் பிடித்தவள நான் வாழ விரும்பவில்லை. எப்படி ஊழியத்தை செய்யணும், என்னத்தை பேசணும் என்று சொல்லி வாய் ஆண்ட ஒவ்வொரு நாளும் திறக்கணும், என் கண்ணை திறக்கணும். அப்படியா தேவனுடைய சித்தத்தை செய்ய நான் விரும்புகிறேன். ஆண்டோடைய பிரசன்னம் என்னோடு கூட இருக்கும்போது என் கண்களை திறப்பார்.